அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்ட தலைப்பு நீர் உணவில்லாமல் வாழும் கலை என்னும் நீர் உணவு முறை என்கிற ஒரு கலை. இந்த கலையை கற்றுக்கொண்டால் என்ன நன்மை உண்டாகும்? உலகத்துல முதல்ல உணவு பஞ்சமே இருக்காது. கத்துக்கிட்டீங்கன்னா உணவு பஞ்சமே இருக்காது. அதனால நம்ம பரிணாம அறிவியல் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். நாம் பல கோடி ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்து வருகிறோம். சமீபத்தில் ரஷ்யாவில் 2 வருஷத்துக்கு முன்பாக 24,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற ஒரு நுண்ணுயிரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நுண்ணுயிருக்கு எந்த உணவும் இல்லை. 24,000 ஆண்டுகளாக அதுக்கான 24,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நுண்ணுயிரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயா ஐயா, வணக்கம் ஐயா. யாரும் வரலீங்களா ஐயா? வருவாங்க. ஐயா வருவாங்க சரிங்க. ஐயா. வந்துட்டு தான் இருக்காங்க. நடராஜ் வந்தாரு. அப்புறம் அந்த குமார் நேத்து வந்தாரு. குமார் ஸ்வீடன் வந்து வந்துட்டு இருக்காரு. ஸ்வீடன்ல வந்துட்டு இருக்காரு. நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. கேள்வியெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அவர் ஸ்வீடன்ல இருந்து நிறைய ஒரு 10-12 கேள்வி அனுப்பிச்சிருக்காரு. அருமையான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. இந்த கேள்வியில நல்ல சிந்திக்கு தகுந்த கேள்வி. அந்த மாதிரி யோசிச்சோம்னா நல்ல கேள்வியெல்லாம் அந்த கேள்விக்குள்ள பதில் சொல்லியிருக்கேன். இந்த 6ஆம் அறிவுல இருந்து 7ஆம் அறிவுக்கு போறோமே, இந்த 7ஆம் அறிவுக்கு போறது நிலையானதா நடுநிலையானதா அப்படி சொல்றாரு. 7 என்பதுதான் 8ஆக மாறும். 7க்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. 6 முடிச்சு 7க்கு போறான். 7 போயிட்டு இருக்கிறான். அந்த 7 முடிக்கிறப்ப 8 வரும். அந்த 8ங்கிறது எப்பன்னு யாருக்கும் தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா அதை முதல் 4 நிலை தான் பத்தி பேசுறேன். முதல் 4 நிலை உங்களுக்கு என்னன்னு தெரியும்? நியம ஒழுக்கம், நியம ஒழுக்கம், நியம ஒழுக்கம், அப்புறம் நியம ஒழுக்கம், அப்புறம் இருக்கை பயிற்சி, அதாவது ஆசன பயிற்சி, 4 பிராணாயாமம். அதோட நிறுத்திக்கிற, அதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. இந்த பிராணாயாமத்தோட நிறுத்திக்குது, அதோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் வேணும்னா அதுக்கப்புறம் இந்த மிச்ச 4 பேசுறதுக்கு யாருக்கு இந்தியாவில தகுதி கிடையாது. ஆகாரத்தை நிறுத்த தெரிய 4 பேசி என்ன பண்ண போறோம்? அதனால ஸ்வீடன்ல இருந்து ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காரு. நேற்று 2 நாள் வந்திருந்தாரு. அப்புறம் ஸ்வீடன்ல அவரு இருக்காரு. அந்த இடையில உணவு நேரம் என்னன்னு கேட்டிருக்கேன். அப்படி உணவு நேரம் அதிகபட்சமா 15 நிமிஷம் தான் பேச போறோம். அது உள்ள இப்ப நம்ம சில கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு. அதான் நேற்று கூட கேள்வி கேட்டிருக்கு. இந்த இயற்கை மருத்துவனை என்ன, நோன்புனை என்ன, ஏன் நோன்புனை யாருக்கு நோன்பு பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் கூட ஏன் நோன்பு பற்றிய முழுமையான விசாரணை இல்லை அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு. இந்த நோன்புனை என்னன்னு ஒரு ஆரோக்கியமோ ஒரு அறிவோ ஒரு விளக்கமே கிடையாது. நோன்பு என்ன, எப்படி நோன்பு இருப்பீங்க? நோன்பு இருந்தால் நோய் நல்லாயிருங்கிறது ஒரு கருத்தே தவிர எப்படி செய்வீங்க? இப்போ முடியாது. ஆனா நோன்பு இருந்தால் நல்லது, நோன்பு இருந்தால் இறைவனுக்கு பக்கமாக இருக்கலாம், உபவாசம் இருன்னு சொல்றீங்களா? உபவாசம் எப்படி தொடங்கி எப்படி முடிப்பீங்க? என்ன அறிவு இருக்கு அந்த இடத்துல? ஒரு சாமியார் பயிலும் சொல்லல, ஒரு மதவாதியுமே சொல்லல. என்னது? யாருக்கும் தெரியல. யாருக்குமே. அதனாலதான் அர்னால்ட் அக்ரெட் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்துல 25ஆம் பக்கத்துல, இந்த புத்தகத்துல இதுல சளி குறைந்த உணவு முறையில அதுல கிடையாது. சளி குறைந்த உணவு முறை எங்க கவனிக்கிறீங்க? நான் சொல்றது எங்கேயோ பாத்துட்டு இருக்கிறீங்க. ஒழுங்கா கவனிக்கிறீங்க. எந்த புத்தகத்தை பாக்குறீங்க? 25 இந்த இது உணவில்லாததான் அது கையில வச்சுக்குங்க. ஆனால் அது கையில நான் சொல்றது சளி குறைந்த உணவு முறையில சொல்றாரு. சரிங்க சரி. அதுல 24ஆம் பக்கத்துல ஏன்டா உளறீங்கன்னு கேக்குற. உண்ணா நோன்பு இருந்தால் நோய் நல்லாகுன்னு சொல்றீங்களே, அது எவ்வளவு முட்டாள்தனமானது. உண்ணா நோன்பு என்னன்னு தெரியாம எப்படி பேசுறீங்கன்னு கேக்குறாரு. 120 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி இருக்கிறது, என்ன மாதிரி இருக்கிறது, என்ன வயது, என்ன நோய் இருக்கு அப்படின்னு தெரியாம உண்ணா நோன்புன்னு சொல்றீங்களா? முட்டாள்தனம் இல்லையா? உண்ணா நோன்புன்னா என்ன, அது எப்படி, அதுக்கான தயாரிப்பு என்ன?
இப்படித்தான் முட்டாள்தனமா இருந்து வீணா செத்து போறாங்கன்னு எழுதுறாரு இவரு. ஆக அதுக்கு வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, சளி குறைந்த உணவு முறையோடு இது தொடர்புடையதுன்னு சொல்றாரு. சளிக்கு நான் கண்டுபிடித்த என் அறிவில் உதித்த சளி குறைந்த உணவு முறையோடு ஒத்து போகிறது. அது தெரியாமல் நீங்கள் எப்படி உண்ணா நோன்பு இருக்கலாம்னு கேக்குறாரு. அது தெரிஞ்சாதான் இது சாத்தியம். அது சும்மா 5000 ஆண்டுகளா 10,000 ஆண்டுகளா நீ சொல்லிட்டே இருக்க, என்னடா முட்டாள்தனம் கேட்காம கேட்கிறாரு. அவ்வளோ மன வருத்தப்பட்டு கேட்கிறாரு. ஏன்னா நோன்பு இருந்தால் நோய் நல்லாகும் சொல்றது எவ்வளவு அபத்தம். நோன்பு இருந்தால் நோய் நல்லாகுங்கிறது எவ்வளவு அபத்தம் தெரியுமா? ஆனால் நான் சொல்றேன், என்னுடைய அறிவில் உதித்தபடி நான் சொல்லுகின்ற சரி குறைந்த உணவின் படிதான் நோன்பு இருக்கணுமே தவிர, பொதுவாக நோன்பு இருந்தால் நல்லாகுங்கிறது முட்டாள்தனம்ங்கிறார். என்னது முட்டாள்தனம்? ஆனால் இவர் சொல்ற மாதிரி நோன்பு இருக்கணும். யார் சொல்ற மாதிரி? அதை விட்டு போட்டு ஏன்டா உணர்றேன்னு கேட்டிருக்காரு 25ஆம் பக்கத்துல. இந்த உணவு இல்லாத இருந்தா சளிகளை மாட்டிக்கிட்டு செத்துறோம். அப்புறம் எங்க போய் அப்ப நோன்பு இருந்தால் இதத்தான் ஹிப்போக்ரட்டஸ் வந்து 2100 ஆண்டுக்கு அவரு வாழ்ந்திருக்காரு. அவரு ஐரோப்பியர் தான். அவரே கூட காய்ச்சலாக இருக்கிறப்ப உணவு சாப்பிட்டீங்கன்னா அது காய்ச்சல் தான் அதிகமா இருக்கு, நோய் நல்லாதான் எழுதுறாரு. இதை யாருமே ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. காய்ச்சலாக இருக்கும் பொழுது சளியை பத்தி சொல்லுவ தெரியாது, சளியை பத்தி தெரியாது, மொத்தமா சொல்லிட்டாரு. நோன்பை பத்தி சொல்றாரு. ஆனா நோன்பை பத்தி இந்த முண்டங்கள் ஆராய்ச்சி பண்ணல. இதே வெள்ளக்கார பிரிட்டிஷ் இந்த விபச்சாரிகள் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஊதாரிகள் விபச்சாரிகள் ஆராய்ச்சி பண்ணல. இவனுக்கு இப்ப 100 வருஷமா தானே, 200 வருஷத்துக்கு முன்னாடி தானே இவனுக்கு பேசுறானுங்க. நாம வந்து 10,000 ஆண்டுகள் வைத்தியம், நம்மகிட்ட வந்து சித்த மருத்துவம் 10,000 ஆண்டா இருக்குது, ஆயுர்வேதம் 10,000 ஆண்டா இருக்குது. தமிழ் எப்ப தோன்றுச்சு அப்ப மருத்துவம் தோன்றிடுச்சு. தமிழ் எப்ப தோன்றுச்சோ சித்தர்கள் வந்துட்டாங்களே. சித்த மருத்துவம்னு ஒண்ணு சொன்னீங்க, வாதம் பித்தம் கபம்னு சொல்றீங்க. வாத பித்தம் கபங்கிறது வெள்ளைக்காரன்ட்ட கிடையாது. வாதம்னா இப்ப உலகத்துல சொல்ற அத்தனை நோயும் வந்துடும். பல்லு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால் வருது, கழுத்து கீழே வேலை செய்யறதுல அந்த 33 எலும்புல வந்து புடிச்சுக்கிச்சு, பல்ஜ் ஆயிருச்சு, அமுத்திருச்சு, புடிச்சிருச்சு, முதுக குமிஞ்சா வலிக்குது, நிமித வலிக்குது, தொந்தி இருக்குது, தொப்பை இருக்குது, மூட்டு இருக்குது, நகர முடியல, குசு வந்துகிட்டே இருக்கு, நாத்தம் அடிக்குது. இதெல்லாமே வாதத்துல வரும். ஆனங்கட்டது பேர் வச்சுக்கிறான். ரொமாட்டிக்னு பேர் வச்சுக்கிறான். ரொமாட்டிக்னு வச்சுக்குவான், ஆர்த்தடிச்சுன்னு வச்சுக்குவேன், ஜாயிண்ட் பெயின் வச்சுக்குவேன். என்னது ஜாயிண்ட் பெயின்பா? என்ன வெங்காய ஜாயிண்ட் பெயின்? முட்டி தேஞ்சு போச்சுமா. இதெல்லாம் வந்து இந்த விபச்சாரிகள் சொல்றது, உணவு விபச்சாரிகள். ஆகையினால நாம் அதான் அவர் சொல்றாரு. அப்ப நாம சுருக்கமா எப்படி செய்யறது? இது என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, உங்களுக்கு அறிவே இல்லையான்னு கேள்வி கேட்கிறாரு. 25ஆம் பக்கம் மட்டும் படிச்சு காட்டுறேன், ஒரு வரையில மட்டும் படிச்சு காட்டுறேன் பாருங்க. 24ஆம் பக்கத்துல விட்டலிட்டின்னு சொல்றீங்களா, என்ன அர்த்தம் கேட்கிறாரு. விட்டலிட்டின்னு சொல்றீங்களா, ஆரோக்கியம் என்ன அர்த்தம் கேட்கிறாரு. வாட் விட்டலிட்டி? வாட் விட்டலிட்டி ரியலிங்கிறாரு. வாட் விட்டலிட்டி? விட்டாலிட்டினா ஆரோக்கியம். விட்டாலிட்டி வைட்டல் பவர்னா ஆரோக்கியம். வாட் விட்டாலிட்டி ரியலி இஸ் டு மெடிக்கல் சயின்ஸ் தி ஹியூமன் பாடி இஸ் ஸ்டில் மைஸ்ட்ரி. The human body is still mystery. இன்று வரைக்கும் அது வியப்பானது. மைஸ்ட்ரினா புரிந்து கொள்ள முடியாத அதிசயம் பேரு. மைஸ்ட்ரினா மிஸ்ட்ரினா புரிந்து கொள்ள முடியாத அதிசயம்ங்கிறாரு. மைஸ்ட்ரினா அன்சால்வ்டு மைஸ்ட்ரிஸ், புரிந்து கொள்ளாத மர்மங்கள். எஸ்பெஷலி இன் டிசீஸ். அது என்ன சொல்றாருன்னா, குறிப்பாக அது உடம்பு வந்து ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய மர்மங்கள், ஆனால் குறிப்பாக டிசீஸ் அப்படிங்கிறார். குறிப்பாக டிசீஸ்ல நல்லா மாட்டிக்குவீங்கிறாரு. டிசீஸ்ல எஸ்பெஷலி இன் டிசீஸ்டு கண்டிஷன். இது முக்கியமாக நீங்க உடம்பு ஒரு ஆச்சரியமானதுன்னு சொல்றீங்க, ஆனால் நோய் விஷயத்துல தீரமான ரொம்ப ஆழமான அறிவு இருக்கணுங்கிறாரு. சும்மா இல்ல நீ கணையம் எப்படி இருக்குது, கண்ணீர், மூச்சு, சுவாசம், இதெல்லாம் யாருக்கு என்று தனித்தனியான பயிற்சி நடக்குது. அதாவது நாளமெல்லாம் சுருப்பின் தனியா யாரை கேட்காமல அது எங்கிட்டே குழந்தை பிறந்ததுல இருந்து எங்கிட்டே இருக்கு. சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தின்னாலும் சரி, திங்காட்டியும் சரி, அது வாட்டுக்கு நாளமெல்லாம் சுருப்பி எங்கிட்டே இருக்கு. சுவாசத்தை கொண்டு போறது எல்லாமே அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது.
ஆட்டோ சிஸ்டம். ஆட்டோ சிஸ்டம் பேரு. அது மாதிரி தான். கண்ணு, காது, மூக்கு, சுவாசம் உள்ள போகுது, வெளியே வருது சுவாசம். இதெல்லாம் யார் செய்யறாங்க இதெல்லாம்? இதயம் தானா சுருங்குது, விரியுது, எல்லாமே. இவன் இட்லி தின்னாத்தான் இதயம் இயங்குன்னு சொல்றான். இட்லி தின்னாத்தான் இதயம் இயங்குறது அடிப்படை தப்பு. என்னது? அடிப்படையே தப்பு. அப்ப குழந்தைக்கு இட்லியே கிடையாது. குழந்தைக்கு இட்லி கிடையாது, சட்டனி கிடையாது, சாம்பார்கள் ஒண்ணும் கிடையாது. உள்ள குழந்தைக்குள்ள முட்டைக்குள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கிற? முட்டைக்குள்ள எல்லாம் வச்சிருச்சு. முட்டைக்குள்ள எல்லாமே இப்ப நமக்காவது ஒரு குழந்தைக்கு அம்மாவுக்கு தொடர்பு இருக்குது. கோழி முட்டைக்கு அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. என்னது? அம்மாவுக்கும் முட்டைக்கும் தொடர்பு இல்ல. தொடர்பே இல்ல. முழுசா கவர் பண்ணி சீர டபக்குன்னு வெளியே இருக்குது. நமக்காவது தொப்பல் கூடி இருக்கு, வெட்டிதான் எடுக்கிறோம். ஆமா, அதுவும் கிடையாது. கோழிகளுக்கு முட்டைகளுக்கு எதுவும் கிடையாது. அதுவும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. கரெக்டா பொத்துட்டு வெளியே வருது. கரெக்டா 25 நாள் 30 நாள் பொத்துட்டு வெளியே வருது. ஆச்சரியமா இருக்கு. அதான் கேட்கிறாரு. ஆக எவ்ரி நியூ டிசீஸ் discovered by the doctor is a new mystery for them. There are no words to properly express how far from the truth they actually are. Naturopathy uses the word vitality. The word vitality continuously, yet neither medical scientist nor naturopathy can tell what vitality. அதாவது இயற்கை மருத்துவராக இருந்தாலும் சரியே, இயற்கை மருத்துவத்தை கேள்வி கேட்கிறாரு. இயற்கை மருத்துவத்துக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மெடிக்கல் சயின்டிஸ்டுக்கு ஒன்றும் தெரியாதுட்டார். இப்ப வருதா? நேச்சுரோபதிகளுக்கு ஒன்றும் தெரியாதுட்டார். நேச்சுரோபதிகளுக்கும் மொத்தமா மிஸ்ட்ரின்றாரு. புரியாத புதிர் இந்த சப்ஜெக்ட. அதனால நேச்சுரோபதிக்கும் போட்டாரு. அதாவது இது என்ன சொல்றாருன்னா, நேச்சுரோபதியிலையும் போட்டு தாக்கி விட்டாரு. நேச்சுரோபதிக்கும் ஒண்ணுக்கு தெரியாது, ஏன்டா கதை விடுறீங்கன்ட்டார். நேச்சுரோபதிக்கும் அறிவில்லைன்ட்டாரு. இதுக்கு மேல என்ன? அதனாலதான் நேச்சுரோபதிக்கு பூரா இவனு வாயை மூடிட்டு கம்மி. அது ஒரே ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டுல, இவர் மட்டும் தான் பேசுறாரு. யாருங்க? சென்னை கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. அவர் பேர் என்ன? சுப்பிரமணியம் ஒண்ணுதான். சுப்பிரமணியம் ஒண்ணு மட்டும்தான் டாக்டர் அர்னால்ட பத்தி ஒரு சின்ன குறிப்பு பேசுவாங்க. மத்த எவனும் பேசுறது இல்ல. பெரிய அறிவாளி மாதிரி. என்னது? இந்த மாதிரி முட்டாளுங்க யாரும் இருக்க முடியாது. ஆனா அவரு தைரியமா பேசுறாரு. யாரு? டாக்டர் சுப்பிரமணியன் தெளிவா பேசுறாரு. ஆமா, அவர் ஒரு சிறு குறிப்பு. அதாவது இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு சிறு குறிப்புல 10 பக்கத்துல போட்டு எங்கிட்ட இருக்குது. 10 பக்கத்துல, வெறும் 10 பக்கம். அதுல ஆழமால ஒண்ணு இருக்காது. அவரை பற்றி சிறு குறிப்பு இருக்கும். அதாவது அர்னால்ட பத்தி ஒரு சிறு குறிப்பு, அவர் வாழ்க்கை வரலாறு ஒரு என்கிட்ட கூட இருக்கு. 10 ரூபாய்க்கு அன்பளிப்பா 10 ரூபாய்க்கு, அது 10 ரூபாய்க்கு கொடுத்தாரு. நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அவரு இதுல ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கிட்டு கொடுத்தாரு. நான் ஒரு தரம் நானும் வாங்கினேன். எங்க இருக்கு தெரியல. அது சிகப்பட்டை போட்டிருக்கேன். சிகப்பட்டை ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாரு. ஒரு தரம் போனேன். ஆனா அதுல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அதுல இந்த மாதிரி அது ஆராய்ச்சி நூல் கிடையாது. சும்மா அவரை பத்தி ஒரு சிறு குறிப்பு, அவ்வளவுதான். அத படிச்சுலாம் ஒண்ணும் தெரியாது. நீங்க வெங்கடேசன் புத்தகத்தை படிக்காம யாரும் தப்பிக்க முடியாது. எதை படிச்சாலும் புரிஞ்சிக்க வழியே இல்லை. ஆனா 2 பண்ணிட்டாரு. ஆனா சுப்பிரமணியம் உண்மையில பாராட்டு வேணும். அதாவது இந்த புத்தகத்தையும் வியாபாரம், இந்த புத்தகத்தையும் வாங்கி வித்திருக்காரு, அர்னால்டு புத்தகத்தை வித்திருக்காரு. பெரிய மனிதர் தான், அதை ஒத்துக்கொள்ளணும் நாம. ஆமா, 2 வச்சிருப்பாரு. அப்ப இத உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லையா அவருக்கு? ஆமாயா. தான் மட்டும் அறிவாளின்னு நினைச்சா ஏன் இந்த புத்தகத்தை விற்கணும் அவசியம் இல்லை. தான் மட்டும் அறிவாளின்னு நினைச்சா இந்த புத்தகத்தை விற்கணும் அவசியமே இல்லையே. இல்ல, அவங்களையும் தாண்டி போய் நிக்குது இது. சிங்கப்பூர்ல ஒரு நண்பர் வந்திருக்காரு, நல்லன்னு. அவர் நம்பர் தர, நீங்க பேசுங்க அவர்கிட்ட. அவருக்கு 5000 கட்ட சொல்லியிருக்கேன். சரிங்க. ஆமா, அவரு இங்க இருந்து தஞ்சாவூர்காரன் நினைக்கிறேன், நல்லன்னு. போன் நம்பர் தர்றேன். பார்த்தே பெருசாயிட்டாரு. நல்ல பெருசு பொத்தன்னு ஆயிட்டாப்ல. இது வரைக்கும் எந்த பணமும் கட்டணது கிடையாது. புத்தகத்தை மட்டும் வாங்கி படிச்சுக்கிட்டு எங்கேயோ வாங்கி படிச்சுட்டாரு. நல்ல மனிதர் தான். பணமே கட்டாம இருக்க. இப்ப நான் சொன்னேன், எல்லா உடம்பு கெட்டு போயிரு. அந்த வீடை கூட அனுப்புறேன் பாருங்க. வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணியிருக்கேன், அனுப்புறேன் பாருங்க. 5000 டாலர் கட்டிட்டு உள்ள வேண்டாம். இல்லை ஆளை முடிச்சிருன்னு சொல்லிட்டு, ஆள் யானை உடம்பு பெருசான ஆளை முடிச்சிருமையா, என்ன விட மாறாட போடலாம் பாருங்க. உங்க
இப்ப நீங்க இந்த பயிற்சி பண்றீங்க இல்லையா, இந்த பயிற்சி பண்றதுல எத்தனை பேர் மாறுறப்பட செத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த இடைப்பட்ட நாள்லயே எனக்கு தெரியும், எங்க வீட்டை சுத்தி 7-8 பேர் செத்து போயிட்டானுங்க. கொடுமை. இந்த 10 நாள்லயே 3 பேர் சாவு. இந்த 10 நாள்லயே 3 பேர் சாவு. எங்க பார்த்தாலும் பேட் தொங்கிட்டு இருக்குது. என்னடா கேட்ட மாரடைப்புங்கிற. என்னடா மாரடைப்புனா பூரா இந்த சாதாரண உணவு தான். எல்லாம் சளி உணவு. ஆமா ஆமா வேற ஆமா அப்படித்தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? திட செலிவு இல்லைன்னா திரவ செலிவு ரெண்டுலயும் மாட்டிக்கிறான். திரவ செலியும் சாப்பிட்றான், திரவ செலி சாப்பிட்றான். ரெண்டு மணி போட்டி ரெண்டையும் போட்டுக்கிறான். சரி, ரெண்டும் போட்டுக்கிறான். என்ன இவர் நம்ம திருலோக சந்தர் எங்க காணோம்? ரொம்ப கடுமையான வேலையா? இல்லைங்க, கொஞ்சம் ஹோம் விசிட்ஸ் எல்லாம் இருந்தது, முடிச்சேன். இப்பதான் முடிச்சேன். அதாவது வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். 2 நாள் விடுமுறையா வேலையா? இன்னைக்கு வேலை இல்லைங்க. இன்னைக்கு வேலை இல்லை. ஆனா இன்னைக்கு நேற்று நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இன்னைக்கு மீட்டிங் இருந்தது. மார்னிங் முடிச்சுட்டு இப்பதான் வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இப்பதான் வெளியே போனேன். முடிச்சிருச்சேன் மறுபடியும். சரி, கரெக்டா போட்டேன் நான். சரி, கிளாஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். யூடியூப் பார்த்தேன், லைவ் ஓடிட்டு இருந்தது. அதெல்லாம் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமாமா, நான் போட்டுருக்கா இருக்கு. யார் வந்தா 2 மணிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து அது அங்க ஒரு நகராட்சிக்கு போயிருந்தேன். அப்புறம் அங்கிருந்து வகுப்பு எடுத்தேன். நகராட்சிக்கு போயிருந்தேன். அங்கிருந்து வகுப்பு, நகராட்சியிலிருந்து வகுப்பு, நகராட்சி மன்றத்துக்கு போயிருந்தேன். மணி 2:05 ஆகி போச்சு. அங்கேயே சின்ன அது ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா இதை மறந்துட்டேன். போறப்போ வந்து பெருசு எடுத்துட்டு போகலட்டு அங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பேன் நான். அது போகல. அப்புறம் ஓவர்லோட் ஆகி போச்சு. நேற்று பூரா 2-3 ரெக்கார்டு பண்ணவே முடியல. அப்புறம் பார்த்து காலையில இருந்து டெலிட் பண்ணி எல்லாம் அழிச்சு மறுபடியும் தான் ஃப்ரீ பண்ணியிருக்கேன். அது ஓவர்லோட் ஆகிக்குது. அதுக்கு ஆமா, அது வேற எனக்கு நேற்று பூரா எரிச்சல் ஆகிப்போச்சு. அப்புறம் போய் உள்ள போய் பார்த்தா அது 60-70 வீடியோ பதிவாயிருக்கு. அத்தனையும் டெலிட் பண்ணி இடம் வந்து ஃபுல் ஆகி போச்சு. அப்புறம் இப்பதான் பண்ணேன். நேற்று 2-3 கிளாஸ் போயிடுச்சு. நேற்று பாத்தங்கய்யா. நேற்று உங்களோட இடத்துக்கெல்லாம் போயிருந்தீங்களே, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பிஜி வரையிட்டு இருக்காரு. பிஜிக்கு எனக்கு 50 கிலோமீட்டர், பிஜிக்கு எனக்கு 50 கிலோமீட்டர் தான். சூப்பர் சூப்பர். ஆமா, அவர் கார் வச்சிருக்காரு, வண்டி வச்சிருக்காரு, வாங்க அப்படின்னு வந்து பாத்துட்டு போறல. வந்தாருன்னா இனி அவர் அங்கதான் இருக்க போறாரு. அவர் சொந்த ஊரே மேட்டுப்பாளையம் தான். சொந்த ஊரே மேட்டுப்பாளையம் தான். நான் இப்ப சத்தியில தான் இடம் வாங்கியிருக்கேன். சத்திக்கு மேட்டுப்பாளையத்துக்கு 40 கிலோமீட்டர் தான். 3/4 மணி நேரத்துல வந்துடலாம். சல்லுன்னு வந்துடலாம். 3/4 மணி 45 நிமிஷம். நம்மளதே வேடி போடணும். ஆமா, இல்ல அவர் தமிழ்நாட்டுலதான் இருக்காரு. ஒரு தாத்தா பாட்டி ஊர் தான். அதுவே தவிர அவர் படிச்சதெல்லாம் இங்கதான். பள்ளிக்கூடம் பிறந்ததே இங்கதான், தமிழ்நாட்டுல தான் பிறந்தாரு அவரு. அதனால நம்ம வேடி போடணும். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நம்ம 2-3 மாணவர்ல இப்ப ஒரு மாணவர் நீங்க கரெக்டா பேசிங்க. என்ன திருலோகச்சந்தர்? சொல்லுங்கய்யா. ஒரு எண் தர அவர் பேசுங்க, புரியுதா? பேசுறேன். ஆமா, அவரை கட்டி விட்டான்னு வச்சுக்க. நமக்கு வந்து ஒரு வேடி போடணும். வேடி போடுறதுக்கு எப்படி $5000 வேணும். அவரையும் சேர்த்திக்கலாம். கன்வின்ஸ் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன், பணத்தை எல்லாம் சொல்லிட்டேன். கட்டுனா நல்லது, இல்லட்டா நான் சொல்லிட்டேன் ஆபத்துல இருக்கிறீங்கன்ட்டு. நான் எச்சரிக்கை நம்ம நோக்க வேண்டாம். ஆசிரியருடைய வேலை என்ன, மருத்துவருடைய வேலைன்னு எச்சரிக்கை வேண்டியதான். பாரு, இப்படி இருந்தா ஒழுங்காரு. இது அன்பெல்லாம் கிடையாதுங்க. நீ கட்டினா ஆரோக்கியத்தை சொல்லிட வேண்டியதுதான். யாரா இருந்தா என்ன. அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு, படிச்சு பாத்தீங்களா? ஒரு 15-16 கேள்வி பாத்தீங்களா? அதை எழுதி வச்சுக்கிட்ட கேள்வி. அதை நீ என்ன பண்றீங்கன்னா, அவருக்கு நேரம் இல்லையா தெரியுது. கரெக்டா வேலையில எங்க சிக்கிக்கு வரான்னு தெரியுது. எனக்கு அவருக்கு 3.5 மணி நேரம் நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா காலை இப்ப மணி 4 இல்லையா, அவருக்கு 10 மணி 1 அங்க 1 மணினா சாப்பாட்டு நேரம். அந்த சாப்பாட்டை கரெக்ட் பண்ணி அவர் வரணும். அவர் அது 1 வாரம் பார்த்துட்டு வரேன் இருக்காரு. ஓகே. நல்ல கேள்வி பாத்தீங்கன்னா, சிக்கலான கேள்வி, எக்கச்சக்கமான கேள்வி. ஒரு 16 கேள்வி கேட்டிருக்காரு. ஏற்கனவே ஒரு 10 கேள்வி கேட்டிருந்தாரு. நீங்க என்ன உங்களை அறிமுகப்படுத்த பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்ப வந்து நிறைய கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியில எழுதி வச்சு கேளுங்க. சரிங்க, கண்டிப்பா. நாம இரவு 8 மணிக்கு அதை பத்தி பேசலாமா? ஓகேங்க, பேசலாம். அது பாத்துருங்க. எழுதி வச்சுக்கங்க. ஒவ்வொன்னா கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிடலாம். அவருக்கு அனுப்பிச்சிடலாம். ஓகே.
சிந்திங்க. அந்த கேள்வி எல்லாம் வந்து ஆழமான கேள்வி. நான் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கணும். ஆகையினால இந்த முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள அப்புறம் திருலோகம் வந்துட்டாரு. அதான் இந்த உணவு இல்லாத முறைக்கும் சளி இல்லாத முறையும் ரெண்டையுமே கம்பேர் படுத்துறாரு அருணாச்சலேஸ்வரர். சளி இல்லாத உணவையும் அதனுடைய முறையே அது தத்துவம் தெரிஞ்சாதாயா நீ உணவு இல்லாததுக்கு போக முடியுங்கிறாரு. அதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த முறை தெரியாததுனால்தான் எல்லா முண்டமும் மாட்டிக்குது. தெளிவா சொல்றாரு அருணாச்சலேஸ்வரர் சொல்றது. அலோபதி சயின்டிஸ்ட் தப்பு பண்றாங்க, நேச்சுரோபதியும் தப்பு பண்றாங்க. முதல்ல உயிருக்கான விளக்கம் சொல்ல கேக்குறாரு. ரெண்டு பேரும் தப்பு பண்ணாதீங்கிறாரு. எல்லாமே இந்த மியூக்கோசலஸ் தெரியாததுனால எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. எல்லா மருத்துவமும் மாட்டிக்குது. ராமகிருஷ்ணன் மாட்டிக்கிறாரு. ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்ம லைன்ல இருக்கிறவங்களும் அது தெரியாத போய் உபவாசம் இருக்கிறன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அது தெரியும். அது எங்க போய் குடலை அடைக்குதே படக்குன்னு நின்று போகுது. ரயில்வே தண்டவாளத்துல ரயில்வே லைன்ல போய் கராசியா வண்டி நிறுத்தின மாதிரி தான் இந்த டெம்போ வண்டியை. இப்ப ஒருத்தர் கிட்ட பேசினாரு, ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் வெளிநாட்டுல தான் இருக்காரு, சிங்கப்பூர்ல தான் இருக்காரு. எப்படி 90 கிலோ இருப்பாரு. எனக்கு வேலையின் காரணமா திங்குறேனாரு. ஐயோ, வேலையின் காரணமா எதை திங்கணும் அதை திங்கணும். வேலையின் காரணமாக எதை திங்கணும் அதை தின்னையா அப்படின்னு நான் சொன்னேன். நான் வேலையின் காரணமா திங்கலாங்க ஐயா, அது பேச இயற்கை உணவு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? அதுல சத்து இல்லைங்கிறாங்க. என்னாவது புரிஞ்சுக்கிறான் இல்ல. அது இருக்கட்டுங்க, நான் அங்க போயிருவான். நான் வந்து அவன் வந்து எங்கிட்ட அவரே தொலைபேசி பண்ணி பேசினா, இந்த மாதிரி எடை ஏறி போச்சுங்க ஐயாங்கிறாரு. எடை ஏறி போச்சுன்னா நீ புத்தகத்தை வாங்கி எங்கிறது தொடர்பும் வைக்கிறது இல்ல. 12 ஆண்டு தொடர்பு வச்சா தான் நான் சொல்லி கொடுப்பேன். சும்மா புத்தகத்தை வாங்கிக்க வேண்டியது, ஒரு 2 மாசம் பயிற்சி பண்ண விட தூக்கி போட்டு போயிட வேண்டியது. அப்புறம் அங்க படுற புடிச்சிட வேண்டியது. படுற வேலை பலன்னு தின்னுடுறாங்க. சரி, திங்கறதுக்கு முன்னாடி யார கேட்கணும்? வைத்தியர் தான் கேட்கணும். ஏன் கேட்கல நீ? அங்கதாங்க பிரச்சனை வருது. அவங்களே வைத்தியர் ஆயிடுறாரு. திங்கறதுக்குலாம் அவங்களே வைத்தியர். உடம்பு கட்டாதான் நீங்க, திங்கறதுக்குலாம் அவங்களே வைத்தியர். அதைத்தான் சொல்றேன். நேற்று அவர் காலையில பேசின நோய் வந்தா தான் நீங்க, திங்கறதுக்குலாம் அவங்க. அதைத்தான் தெளிவுபடுத்திட்டேன். இனிமேல் வரவங்களுக்கு கடுமையான விதிகளை போட்டுறோம். நீ வந்தாலும் வராட்டி பண்ணுமான்னு, அதாவது வரும்பொழுதே விதிகளை போட்டோம். இனிமேல் இந்த 3000 வாங்குறதுக்கே விதிகள் போட்டுதான் வாங்கல. இப்ப இந்த 20 நேரத்துக்கு சொல்லுங்க. நேத்து ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க காலையில. நோம்பு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு, உள்ளுக்குள்ள எதுவுமே செலுத்தாம இருக்கிறது நோம்பு. அது எதையுமே கொண்டு முடிக்க கூடாது. அப்படி எதனா ஒண்ணு போட்டீங்கன்னா அது நோம்பே கிடையாது. நோம்புக்கான அர்த்தமே எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுவேதான் ஓடிட்டு இருக்க மைண்ட்ல. நேத்துல இருந்து அதுதான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் நானு. நேத்து காலையில பேசணும் கடைசியா. ஐயா என்ன சொன்னாரு? நோம்புனா என்ன? உள்ளுக்குள்ள எதுவுமே செலுத்தாம இருக்கிறது. அப்போ நோம்பு அப்படின்னு ஒண்ணு முடிக்கிறது கிடையவே கிடையாது. அது இருந்துகிட்டே இருக்கணும். அது இருந்துகிட்டே இருக்கணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகேங்களா? நேத்து நீங்க அதை சொல்லி முடிச்சீங்க. ஐயா என்ன சொல்றாரு இப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நேத்து கேள்வி கேட்ட இன்னும் பதில் கிடைக்கல எனக்கு. கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டேன் நானு. இன்னும் பதில் கிடைக்கல எனக்கு. ஏன்னா அது ஆழமான கேள்வி. அது நீங்க சொன்னது அந்த தத்துவம், அது ஆழமான தத்துவம். அதை இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா என்ன சொன்னீங்க? அது நோம்பு முடிக்க முடியாது. நீங்க எதை முடிக்க முடியாது? அப்ப எதை கேள்வி கேட்கணும்? அப்ப முடிக்க முடியாதுன்னா முடியாதுதான் அங்க. அப்ப முடிக்கிறோம். அப்ப ஏன் முடிக்கிறோம்? அப்ப முடிக்கிறோம்னா அப்ப என்ன நடக்குது உள்ள? முடிக்கவே முடியாது. நோம்புனா முடிக்கவே முடியாது. அப்படியே உயிர் வாழ வேண்டியதான். அவ்வளவுதான். அதத்தான் அர்னால்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அர்னால்டு இப்பதான் அதுக்கு பதில் அந்த 24ஆம் பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க. இதுல இல்ல, அர்னால்டு எங்களுடைய உங்களுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு படிங்க, அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, அதுல 24ஆம் பக்கத்தை படிச்சு பாருங்க. மரணதே அடிக்கிறாரு 24ஆம் பக்கத்துல. அதுதான் நேத்து நான் கேள்வி கேட்கல. நேத்து நீங்க பேசின மாதிரி அப்படியே உள்வாங்கிக்கிட்டேன். இன்னும் அது கம்ப்ளீட் ஆகல எனக்கு சென்டென்ஸ். அது அப்படியே அதே உணர்வு நிலையிலே வச்சிருக்கேன். இன்னும் அந்த கேள்வியை மட்டும் தான் கேட்டு வச்சிருக்கேன். இன்னும் பதில் கிடைக்கல எனக்கு. அப்போ நோம்புனா என்ன, நோம்புனா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுதான் கேட்டு வச்சிருக்கேன். சரி, அதுக்கு ஒரு சுருக்கமான பதில் சொல்லி முடிக்க. மறுபடியும் இரவு 8 மணிக்கு பேசுறேன்.
மெடிக்கல் சயின்டிஸ்ட் நார் நேச்சுரோபதி கேன் டெல் வாட் விட்டலிட்டி இஸ். அவர் கேட்கிறாரு, நீங்க மெடிக்கல் சயின்டிஸ்டாவே இருக்கலாம் அல்லது நேச்சுரோபதி சயின்டிஸ்டா இருக்கலாம், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறாரு. யாரு? வாட் இஸ் விட்டலிட்டிங்கிறாரு. விட்டலிட்டினா என்னடான்னு கேட்கிறாரு. அதாவது ஆரோக்கியம்னா என்னடா, நீங்க நேச்சுரோபதியா இருங்க அப்படிங்கிற, நேச்சுரோபதியா இருங்க அல்லது மெடிக்கல் சயின்டிஸ்டா இருங்க, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறாரு. கேள்வியே வந்து வாட் விட்டலிட்டி ரியலி ஈஸ்ங்கிறாரு. வாட் விட்டலிட்டினா வைட்டல் பவர் அப்படின்னா என்னடா அர்த்தம்னு கேட்கிறாரு. கேட்கறது யாரு? பெரிய அறிவாளி கேட்கிறாரு. இப்ப அறிவாளி கேட்ட அப்புறம் பதில் சொல்ல போறாரு. அறிவாளி அவருக்கு தெரிஞ்சு போச்சு, உணவை கரெக்ட் பண்ணிட்டாரு, அவர் புத்தகம் போட்டு உலகம் பூரா பரவிட்டு இருக்குது. அவர் சூப்பர் சயின்டிஸ்ட் நம்மள மாதிரி கேட்கிறாரு, நாம வாயை மட்டும் கம்மி இருக்க வேண்டியதுதான். இப்ப திருவள்ளுவர் கேட்கிறாருங்க, நோன்புனே என்னன்னு இந்த இந்த தத்துவத்தை எங்கிருந்து எடுத்து தெரியுங்களா? திருக்குறள் எடுத்தேன். நோன்புனே என்னன்னு வள்ளுவரே கேட்கிறாரு. நோன்புனே என்னன்னு கேட்கிறாரு. அந்த குறள் எடுத்து படிச்சு பாருங்க, இந்த தலைப்பு போடுங்க வந்துரும் பாருங்க. நோன்புனா என்ன தெரியுமான்னு கேட்கிறார். வள்ளுவரே கேட்கிறார், நோன்புனா என்ன? ஒரு கேள்வியே இருக்கு. அதுதான் இன்னும் கண்டுபிடிக்கல நானே ஆன்சர். நீங்க நேத்து சொன்னீங்க அது நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா தப்பு, பிழை. அதுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் கேள்வியாதான் இருக்கும். ஆமா, அதுல திருவள்ளுவரே இந்த கேள்வி கேட்டிருக்காரு. சாதாரண அந்த கேள்வி திருக்குறள் எடுத்தேன் நானு. சும்மா இவனுக்கு சாப்பாடு பத்தியே, அதாவது ஒமேகா 3ன்னு கண்டுபிடிக்கிறானுங்க. ஒமேகா 3 ஒமேகா 4. என்னடா ஒமேகா 3 ஒமேகா 4 கதை விடுறீங்க அப்படின்னு நானு. என்ன ஒமேகா 3 எங்க இருக்குதுன்னு நான் கேட்டேன். எந்த நாட்டுல ஒமேகா எங்க தனியா விளையுதான்னு கேட்டேன். எங்க கோபியில வந்து என்ன எங்கடா விளையுதுன்னு கேட்டேன். எங்க விளையுது ஒமேகா, எங்க விளையுது, எங்க மடிவா கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். அது பாதாம் பருப்பா பிஸ்தா பருப்பா 1/2 கிலோ வாங்கிட்டு வர்றதுக்கு, இல்ல பாட்டில் ஏதோ புடிச்சு கொடுப்பாங்களா, ஜின்னு ரன்னு ஒயின்னு விக்கிற மாதிரி ஏதோ 1/2 கிலோ கொடுப்பானுங்களே, எங்கடா விக்குது ஆரோக்கியம் அப்படின்னு. என்னன்னா இங்க மீன்ல இருந்து எடுக்கிறதா சொல்றாங்க. அது என்ன கதை நமக்கும் தெரியாது கிடையாது. மீனோட கண்ணுல இருந்து அந்த ஒமேகா 3+ சொல்றாங்க. என்ன இளவோ அது கிலோ 2000 எவன் குடிக்கிறது? கிலோ 2000. 1 லிட்டர் ஒரு கேப்சூல 5 ரூபாய்ங்கிறேன். அது 1/2 கிராம் கூட கிடையாது கேப்சூல். கேட்ட காட் லிவர், ஷார்க் லிவர், அடேங்கப்பா, ஆர்க் லிவர், ஷார்க் லிவர் ஆயில், என்னமா கதை விடுறதுப்பா. இப்ப அது இப்ப இன்னொரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் பாருங்க. 24,000 ஆண்டுகளுக்கு உணவே இல்லாம ஒரு ஜீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. 24,000 ஆண்டுகளுக்கு உணவே இல்லாம ஒரு ஜீனை, அந்த பேர் அனுப்புற பாருங்க. இப்போ 24,000 ஆண்டுகளை இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. இருக்கு. அதே மாதிரி ஒரு மீன் பாத்தங்கயா, அதாவது தண்ணிக்குள்ள இருக்காது, நிலத்திலேயே தான் இருக்கும். எத்தனை நாள் இருந்தாலும் உயிரோட இருக்கும். ஆனா சாகாது, கல்லு மாதிரி இருக்கும். தண்ணியில எடுத்துட்டு போட்டா ஓடும், நீச்சல் அடிக்க ஓடும். கல்லு மாதிரி ஏடும் நிலத்துல இருந்தா. அது மீறி போனா ஒரு 100 ஆண்டுன்னு வச்சுக்கலாம். அது 100 ஆண்டுல வச்சுக்கோ, 200 ஆண்டு வச்சுக்கோ. ஆனா இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க 24,000 ஆண்டுகளை உணவெல்லாம் இருக்கு. ChatGPT கேட்டிருக்கிற அதை விளக்கம் பேசும். அடைய 8 மணிக்கு பேசலாம். நல்லா தலைப்பு நல்லா இருக்குது, பேசுவோம். நன்றி.